எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா வீடியோ செய்யல. ஸோ இன்னைக்கு ஒரு கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை நான் கேள்விப்பட்டேன், கேட்டேன். ஸோ உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் பேய் உலகத்துக்கு போயிட்டு வருவோமா? நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பாங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் படாமலும் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னே மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு, நைட் ஷிஃப்ட்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு காமனான பே எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு இடம் தான் ஹாஸ்பிட்டல். இந்த கதையும் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில நடந்த ஒரு கதை தான். யாருக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ரி அப்படின்ற ஒரு நபருக்கு தான் இது நடந்திருக்கு. ஃபிக்ரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்டா போயிருக்காரு. இன்டர்ன்ஷிப்னா நமக்கே தெரியும், அந்த ஆஃபீஸ்ல என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலதான் போடுவாங்க. ஏன்னா நம்ம அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்காக, அதுக்காக தான் நம்மளும் போறோம். அதே மாதிரிதான் ஃபிக்ரிக்கு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான டாஸ்க் கொடுக்கப்படுது. ஃபிக்ரி பத்தி பேசுவோமே. ஃபிக்ரி ஒரு வகையான பேய் நம்பிக்கை இல்லாத ஒரு கேட்டகரியை சேர்ந்தவர். ஒரு குரூப் இருக்கும்ல, பேயே இல்ல, அது ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அது நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அதுல உள்ள ஒரு கேட்டகரி தான் நம்ம ஃபிக்ரி. அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இது வரைக்கும் இன்டர்ன்ஷிப் செஞ்ச வரைக்கும் மார்னிங் ஷிஃப்டே தான் மோஸ்ட்லி கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அன்னைக்கு அவரோட டாஸ்க் என்னன்னா, எல்லா வார்ட்லயும் ரவுண்ட்ஸ் போகணும். அதே மாதிரி அவர் ஒரு வார்டா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த வார்டுக்குள்ளேயும் அவர் போறாரு. ஒரு பேஷண்டா போய் பார்த்து ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபிக்ரிக்கு ஒரே ஒரு கட்டில் கண்ணுக்கு தென்படுது. அவரோட அந்த ஃபோக்கஸ் அந்த கட்டில் மேல ஏன் போயிருக்குன்னா, சம்திங் வியர்டா அவர் மனசுக்குள்ள தோணி இருக்கு. ஒரு டக்குன்னு அந்த கட்டில் இப்படி பார்த்துட்டு என்னமோ ஒன்று வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த கட்டில் கோசமா இருந்திருக்கு, அந்த கட்டில யாருமே இல்லை. செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த கட்டில்ல ஒரு வயசானவங்க கண்ணு, இப்ப நான் திறந்துருக்கேன்ல, இந்த மாதிரி திறந்துட்டு கட்டில படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வயசானவங்க, மூஞ்சி ரொம்ப சீக்காளி மாதிரி இருந்திருக்கு. கண்ணு பெருசா திறந்துட்டு அந்த கட்டில நேரா படுத்திருக்காங்க. அடுத்த ஃபிக்ரி எடுத்த முடிவு என்னன்னா, அந்த கட்டில நோக்கி மெதுமெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த கட்டில் பக்கத்து போக அவர் ஹார்ட் பீட் இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஹார்ட் பீட் மட்டும்தான் அவ்வளவு வேகமா துடிக்க ஆரம்பிக்குது தவிர்த்து அவர் மைண்ட்ல அது ஒரு பேய், அது என்னமோ அங்க இருக்கு அப்படின்னு அவரு ஒரு துளி கூட அவர் யோசிக்க கிடையாது. அவர் அது என்னதான் இருக்கும்னு பாக்குறதுக்காகவே ஆர்வத்தோட தான் அது பக்கத்துல போயிட்டே இருந்திருக்காரு. கண்ணை மூடி திறக்கிற கேப்ல அந்த உருவம் அந்த கட்டில் விட்டு காணா போகுது. ஃபிக்ரிக்கு ஒரே குழப்பம். இப்பதானே ஒரு வயசானவங்க அந்த கட்டில் மேல படுத்திருந்தாங்க, எங்க போயிருப்பாங்க அதுக்குள்ள அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே ஃபிக்ரிக்கு நெஞ்சோரமா ஒரு பயம் உருவாக்குது. இது என்ன, இத்தனை வருஷமா இவ்வளவு நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வந்ததில்லை, இது என்ன புதுவிதமான பயமா இருக்கு அப்படின்னு உணர்ந்த ஃபிக்ரி அந்த இடத்த விட்டு வெளியாகிறாரு. வெளியாகும் போதே இன்னொரு விஷயமும் நடக்குது. ஃபிக்ரிக்கு எங்க இருந்தோ ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் என்ன சொன்னிச்சு தெரியுமா? ஏன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டிருக்கா. அது ரொம்ப தூரமா கேட்டிருக்கா, அவ்வளவு தெளிவா கேட்கல. ஆனா அது சொல்ல ஒரு விஷயம் இதுதான், ஏன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற. அப்படியே கொஞ்ச நாள் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிக்ரிக்கு சரியான காய்ச்சல். ஆனா அவரு இன்டர்ன்ஷிப் போயே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறாரு. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் தான், உடம்பே சூடா இருக்கு. அவரு ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஷோல்டர்ல ஒரு கை வச்சிருக்கும். அந்த கை வச்ச ஒரு ஃபீல் கிடைச்சிட்டோடனே அவர் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு பின்னாடி யார் இருந்தா அப்படின்ட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க யாருமே இல்லை. கண்டினியூஸா இதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு வர ஒரு கட்டத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு லீடர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன இந்த மாதிரி நடக்குது, என்னை சுத்தி என்னமோ எனக்கு நடக்குது, இப்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க லீடர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
உனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நடந்திருக்கு. மேபி நீ இவ்வளவு பயந்துருக்கனா இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட இவருக்கு இன்னும் ஆர்வம் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு லீடர்கிட்ட கேட்டிருக்காரு. லீடர் உடனே சொல்லியிருக்காங்க, இதை பத்திலாம் நீ ரொம்ப மண்டையில போட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், உன்னோட இன்டர்ன்ஷிப் உன்னோட செஞ்சு முடிக்க முடியாது, அதனால இதை இப்படியே விட்டுரு, ஏதாவது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளோட கடவுளோட மந்திரங்களை படிச்சு ரிலாக்ஸா இருந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு அது வாசி இல்லை, அவரால் அது ஏத்துக்க முடியல. அதனால அவரோட கொலீக்ஸ்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுல 2-3 பேர் சொன்ன கதை தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த கட்டில்ல ஒரு பாட்டி வந்து உடம்பு சரியில்லாம அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டி யாருமே வந்து பார்க்க மாட்டாங்களாம். அவங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பார்க்கறது எதுவுமே இல்லை. ஃபுல்லா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பாட்டிக்கு என்ன ஆகுது, உடம்பு சரியில்லாம இறந்தும் போறாங்க. அவங்க இறந்து போகும்போது அவங்க கண்ணு இப்படியே தான் திறந்து வச்சுட்டு தான் இறந்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட நம்பிக்கைப்படி கண்ணு திறந்து வச்சுட்டு இறந்தா அவங்க யாரையும் பார்க்கணும், அவங்க யாரையும் எதிர்பார்த்துட்டே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அவங்க கண்ணை திறந்து வச்சுட்டே இறந்துருக்காங்க. இருந்து அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த பாட்டியோட உருவம் தெரியப்படும், அந்த பாட்டியோட ஒரு சில மெசேஜ் வந்து கேட்கப்படுது. அந்த மாதிரிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அன்னைக்கு அவரோட லாஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப், அதுவும் நைட் ஷிஃப்ட். அவரோட லக் பார்த்தீங்களா. அதே மாதிரி அவரு எல்லா டாஸ்க்கும் முடிச்சுட்டு எல்லா வார்ட்ஸையும் போய் ரவுண்ட்ஸ் பண்ணணும். ரவுண்ட்ஸ் பண்ண போகும்போது இந்த வார்டுக்கும் போறாரு. அந்த கட்டில பாக்குறாரு. ஸ்டில் அந்த கட்டில் கொசுங்க தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு அவர் போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, அதே மாதிரி அதே கட்டில்ல அந்த பாட்டிய பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க படுத்துட்டு கிடையாது, நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நின்ன வாக்குல கண்ணு பெருசா வச்சுட்டு, என்னை விட்டு போகாத, ஜங்கன் திங்கள் கணக்கு, அதே ரிப்பீட்டா இவர் பார்த்த கையோடய அவர்னால எங்கேயும் அவர் வந்து அவர் ஓட ட்ரை பண்ணியிருக்காரு அந்த இடத்த விட்டுட்டு. பட் அவர் கால் சிமெண்ட்ல வச்சு ஆணி அடிச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அவர்னால எங்கேயும் நகர முடியல, ஒண்ணுமே பேச முடியல, கத்த முடியல. அவருக்கு கேட்குற ஒரே ஒரு சவுண்ட் அந்த பாட்டி பேசுறது. அந்த பாட்டி என்னை விட்டுட்டு போயிடாத, ஜங்கா திங்காக்கா நக்கு அப்படின்னு இந்த கையை இப்படியே வந்து எடுத்துட்டே வந்திருக்காங்க. அவரு அந்த இடத்துலயே தான் இருக்காரு. ஆனா அந்த பாட்டி ஃபிக்ரி பக்கத்துல போயிட்டே இருந்திருக்காங்க. ஃபிக்ரினால ஒண்ணுமே பண்ண முடியல, வாயை அசைக்க முடியல, மனசுலயும் எதுவும் நினைக்க முடியல, பயம் மட்டும்தான் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? ஃபிக்ரியோட மைண்ட் ஃபுல்லா இன்னைக்கு நம்மளோட கடைசி நாள்ரா அப்படின்னு இருந்திருக்கு. அந்த டைம் திடீர்னு அங்க வாட்டோட கதவு வேகமா திறந்து சாத்தியிருக்கு, பட்டி சாத்தியிருக்கு. அந்த மாதிரி சாத்தின கையோடைய அந்த பாட்டியோடையும் அங்க இருந்து காணா போயிருக்கு. ஃபிக்ரி தப்பிச்சோண்டா சாமி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி அவர் டீம் லீடர்கிட்ட என்னால் முடியல, இங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்திருக்காரு. அப்ப அவங்க டீம் லீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்குதான் உன்னோட லாஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப், ஸோ இன்னைக்கு மட்டும் நீ கஷ்டப்பட்டு இருந்து முடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளும் அவர் கடந்து போயிருக்காரு. அவர் அந்த இன்டர்ன்ஷிப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாரு. போனவர் தான் ஹாஸ்பிட்டலை நீங்களே வச்சுக்கூடா அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தே அதோட வரவே இல்லை, தலை வச்சு கூட அவர் படுக்கல. ஸோ அவர் நினைச்சாரு, ஓகே இதுக்கு மேலே நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, நம்ம இதுக்கு மேலே அந்த பாட்டியை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நல்ல இரவு, நல்ல தூக்கம். ஃபிக்ரி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு உருவம் வளர்த்தியா கண்ணெல்லாம் சோப்பா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. ஃபிக்ரி அந்த கனவை பார்த்துட்டோன்னே டக்குன்னு தூக்கத்துல இருந்து ஏஞ்சிருக்காரு பயந்து போய். அந்த மாதிரி ஏந்திரிக்கும் போது அவருக்கு ஒண்ணு மட்டும் ரியலைஸ் ஆயிருக்கு, இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்ட்டுனே. ஆமா, அந்த கனவுல வந்தது வேற யாருமே இல்லை, அந்த பாட்டி தான். ஆனா இந்த வாட்டி அவங்க மனுஷன் உருவத்துலலாம் வரல, ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்காங்க. ஃபிக்ரிக்கு தாங்க முடியல, இன்னும் அவங்களோட இது போலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்காரு. இதே மாதிரி ஒரு சில நேரம் கனவுலையும் இந்த மாதிரி சத்தம் கேட்கறது, கதவு படியர் அடிக்கிறது, யாருமே இல்லாம கதவு தட்டுறது, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸை தாங்கிட்டு வந்த ஃபிக்ரிக்கு இன்னொரு விஷயம் நடக்க போகுது.
இது அவங்களோட ஜன்னல்னு வச்சுக்கோங்க. இங்கே அவரோட கட்டு. ஸோ அவர் வந்து அந்த சைடு திரும்பி படுத்திருக்காரு. ஜன்னலை பார்த்து படுக்கல, இந்த சைடு திரும்பி படுத்திருக்காரு. ஜன்னல்கிட்ட என்னமோ ஒரு சத்தம், அந்த ஜன்னல் பட்டர் பட்டர் பட்டிருன்னு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜன்னலை சாத்தலையா என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த கனவுல பார்த்தாரு இல்லையா, அந்த உருவம் அப்படியே மின்னுக்கு நின்றுருக்கு. உயரமா, கண்ணு சூப்பா, கண்ணு பெருசா அப்படி திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி குதிச்சு வருமே, வெள்ளை துணியால பூஸ் பண்ணி நின்றுகிட்டு இருந்திருக்காங்க ஜன்னல் பக்கத்துல. ஃபிக்ரி அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பாட்டி ஃபிக்ரி வந்து விடல. அவங்க இன்னும் ஃபிக்ரியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபிக்ரிக்கு இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு. இப்போதைக்கு இந்த வீடியோ மட்டும்தான். ஸோ கதை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.